ஸோ இப்போ டிக்ஷனரியில சிட்டிஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி எடுக்க போறோம். இந்த டிக்ஷனரியில என்ன ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, சிட்டி எந்த சிட்டி எந்த கண்ட்ரில இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிஸ் கண்ட்ரில சென்னை அப்படின்ற சிட்டி எந்த கண்ட்ரில இருக்க போகுது அப்படின்னா இட் இஸ் இன் இந்தியா இல்லையா. ஸோ அதே மாதிரி டெல்லி அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெல்லியும் இந்தியால தான் இருக்கு. கீ இஸ் யூனிக் பட் வேல்யூஸ் ஆர் ரெப்பிட்டேட்டிவ். வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம், யூனிக்காவும் இருக்கலாம். இப்போ இதுலயே வந்து சிட்டிஸ் கண்ட்ரில பாரிஸ்ன்ற சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் இன் பிரான்ஸ். பிரான்ஸ்ல அதே மாதிரி நிறைய சிட்டிஸ் இருக்கலாம் இல்லையா, ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், ரைட். ஸோ சிட்டிஸ் ஆஃப் சாண்டியாகோ வந்து யூஎஸ்ல இருக்கு, யூஎஸ்ஏ கலிபோர்னியால இருக்கு. இந்த மாதிரி யூனிக் நேம்ஸ், கீஸ் யூனிக், வேல்யூ வந்து யூனிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி ரிப்பீட்டிங். ஒரே கண்ட்ரில நிறைய சிட்டிஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ வேல்யூ கேன் பி ரிப்பீட்டிங் பட் கீ இஸ் யூனிக். இப்போ இதுல யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்குறது? யூசர் இப்போ நீங்க வந்து மதுரையில இருக்கிறீங்க, மதுரை எந்த ஊர்ல இருக்கு, எந்த கண்ட்ரில இருக்கு, இந்தியால இருக்கு. ஸோ அது நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். எப்படி வாங்குறது? யூசர்ட்ட இருந்து நான் மொத்தம் 3 என்ட்ரிஸ் வாங்க போறேன், சரியா. யூசர்ட்ட இருந்து 3 என்ட்ரிஸ் வாங்க போறேன். அப்ப என்ன பண்ணணும்? யூசர்ட்ட இருந்து 3 என்ட்ரிஸ் வாங்க போறேன். இங்க நான் என்ன லூப் யூஸ் பண்ணணும்? ஃபார் லூப். ஓகே, ஃபார் I in range of 3. ஸோ 3 யூசர்ட்ட இருந்து என்னென்னலாம் கேட்கணும் இப்போ? அதான் என்ன கேட்கணும்? கீ அண்ட் வேல்யூ தான். என்ன கேள்வி கேட்கணும்? யூசர்ட்ட கீ கொடுங்கன்னு கேட்கணுமா? என்ன கேள்வி கேட்கணும்? ஓகே. அட் அ டைம் எல்லா சிட்டியும் கேட்டு வாங்கணுமா, இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு சிட்டி கேட்டு வாங்கணுமா? அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஓரலா கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சிட்டியும் ஒரு 3 சிட்டி 3 கண்ட்ரி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன், சரியா. நீங்க இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்க என்கிட்ட. என்ன சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா, மதுரை, ஆம்ஸ்டர்டாம், புருனோ அப்படின்றீங்க. அதுக்கப்புறமா சொல்றீங்க இந்தியா, நெதர்லாந்து, செக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றீங்க. இது மீனிங்ஃபுல்லா இருக்குமா? மதுரை, இந்தியா, ஓகே, அதுக்கப்புறம் லாஸ் வேகஸ், யுஎஸ்ஏ, இப்படி சொன்னா மீனிங்ஃபுல்லா இருக்குமா? செகண்ட் டைம் சொன்னது மீனிங்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அப்போ ஒரு சிட்டி சொல்லுங்க, அது எந்த கண்ட்ரில இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா இதையே ரிப்பீட் பண்ணுவோம். அப்படி கேட்டாதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் சிட்டி நேம் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு 3 சிட்டின்றதுனால ஓகே, மேபி எனக்கு ஒரு நல்ல மெமரி பவர் இருக்கு, நான் மைண்ட்ல வச்சுக்கலாம். ஒரு 10 சிட்டி நேம் கேட்டா, 20 சிட்டி நேம் கேட்டா மைண்ட்ல அவ்வளவு இது வச்சுக்க முடியுமா? சோ அட் அ டைம் ஆஸ்க் 1 சிட்டி, அதோட கண்ட்ரி. சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் enter a city name. Country equal to input enter the country of என்ன சிட்டி? மேல இன்புட் கொடுத்திருக்க சிட்டி இல்லையா. நான் டைரக்டா என்டர் த கண்ட்ரின்னு நான் கேட்காம, நான் ஃபர்ஸ்ட் மதுரைன்னு சொன்னேன்னா என்டர் த கண்ட்ரி ஆஃப் மதுரை அப்படின்னு நான் கேட்க போறேன். இன்புட்ல ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ எல்லா இடத்துலயும் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், சரியா. இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன புதுசா ஃபார்மேட் ஸ்ட்ரிங் போட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் a ஸ்ட்ரிங், அவ்வளவுதான் இல்லையா. சோ ஃபார்மேட் கட்டாயமா யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது நீங்க நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்க வேணா போடலாம் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். சோ இப்போ யூசர் கிட்ட இருந்து ஒரு சிட்டி அதோட கண்ட்ரி வாங்கியாச்சு. இப்போ மேல இருக்கிற சிட்டிஸ் கண்ட்ரில அதை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள், அதோட கீ வந்து சிட்டி மதுரை,
மதுரைன்றது கீ, வேல்யூ வந்து கண்ட்ரி. ஓகே, இதை போட்டு லாஸ்டா நான் எல்லாத்தையும் மொத்தமா பிரிண்ட் பண்ணி நான் பார்க்க போறேன். பிரிண்ட் சிட்டிஸ் கண்ட்ரி. ஃபார்மேட்லாம் பண்ணல, நான் ஜஸ்ட் என்ன இருக்கோ அப்படியே நான் ரா டிக்ஷனரி நான் அப்படியே பிரிண்ட் பண்றேன். நவ் லெட்ஸ் டீபக். சிட்டி மதுரை, என்டர் த சிட்டி கண்ட்ரி ஆஃப் மதுரை. ஓகே, ஸோ நான் முன்னாடி லைன்ல என்ன இன்புட் கொடுத்தனோ அதையே எனக்கு பிரிண்ட் பண்ணி கேக்குது. மதுரையோட கண்ட்ரி என்ன அப்படின்னு கேக்குது. இப்போ சிட்டிஸ் கண்ட்ரியில எத்தனை எலிமெண்ட் இருக்கு? இங்க பார்த்து சொல்லுங்க, எத்தனை எலிமெண்ட் இருக்கு சிட்டிஸ் கண்ட்ரியில? 4 elements. 4 எலிமெண்ட்ஸ். இங்க லெங்த் 4 இருக்கா? சோ 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப 5 ஆச்சா? 5 ஆயிடுச்சா? இங்க லெஃப்ட்ல தெரியுதா? லெங்த் வந்து 5 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சிட்டி நான் கேக்குறேன். லாஸ் ஏஞ்சலஸ். லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ல இருக்கு. கம் ஆன். ஓகே, இப்போ இதோட லெங்த் 6 ஆயிடுச்சு. இப்போ மூணாவது ஐட்ரேஷன் என்ன போடலாம்? வேலூர். இது இந்தியால தான் இருக்கு. இப்படி போட்டா கரெக்டா? கேபிட்டல் ஐக்கு பதிலா ஸ்மால் ஐ போடுறேன். இப்படி போட்டா அக்செப்ட் பண்ணுமா? பண்ணும் சார். டெஃபினட்டா அக்செப்ட் பண்ணும். டெஃபினட்டா அக்செப்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி 6 இருந்தது, இப்போ 7 வேல்யூஸ் ஆகுது. ஸோ இப்போ சிட்டிஸ் கண்ட்ரியில வச்சு பார்த்தோம்னா சென்னை, டெல்லி, பாரிஸ், சாண்டியாகோ, மதுரை, லாஸ் ஏஞ்சல்ஸ், வேலூர். ஸோ மொத்தம் 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 7 எலிமெண்ட்ல 4 எலிமெண்ட் நம்ம ஹார்ட் கோட் பண்ணது, 3 எலிமெண்ட் யூசர் கிட்ட இருந்து வாங்கினது. ஸோ ஹார்ட் கோட் நம்மளும் ஹார்ட் கோட் பண்ணலாம், யூசர் கிட்ட இருந்து வாங்கலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணோம்னா எவ்ரிதிங் கெட்ஸ் பிரிண்டட். எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணமோ அந்த ஆர்டர்ல தான் பிரிண்ட் ஆகும். சரியா? எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணமோ அந்த அந்த ஆர்டர்ல தான் பிரிண்ட் ஆகும். இப்போ யூசர்ட்ட இருந்து நான் வாங்குறேன் இல்லையா? எஸ். ராணி கேட்ட क्वेश्चनக்கு இதான் ஆன்சரா சார்? ஆர்டர்ட்னா எந்த ஆர்டர்ல நம்ம ஆமா, இன்புட் கொடுத்தோமோ அதான் பிரிண்ட் ஆமா. ஆகும். ஓகே சார். ஸோ அந்த ஆன்சரை வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பைத்தான் வெர்ஷன். பைத்தானோட பழைய வெர்ஷன்ல வந்து ஆர்டர் இஸ் நாட் கேரண்டீட் அப்படின்னு எங்கேயோ நான் படிச்சிருக்கேன். பட் நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்ற பைத்தான்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டர்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோமோ அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். எந்த ஆர்டர்ல நம்ம இன்சர்ட் பண்ணமோ, டிக்ஷனரியில இன்சர்ட் பண்ணமோ அதே ஆர்டர்ல தான் இருக்கும். டிக்ஷனரி வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா ஆர்டர்டு டிக்ஷனரின்னு இன்னொரு கிளாஸ் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அந்த டீடைல்ஸ்குள்ள நான் இப்ப போக விரும்பல. கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணனா? எஸ் சார். சரி, ஓகே, ஃபைன். ஸோ டிக்ஷனரியில வந்து இதுதான், யூசர் கிட்ட இருந்தும் இன்புட்ஸ் வாங்கலாம், நம்மளே இங்க ஹார்ட் கோடும் பண்ணிக்கலாம். இத இப்போ நான் ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது? ஓகே, ஃபார்மேட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது? நான் ஜஸ்ட் இங்க இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இது வேண்டாம். மேல இருக்கிறத நான் ஃபார்மேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓ, நான் பிரிண்டே போடலையோ. பிரிண்ட் சிட்டிஸ் கண்ட்ரி இப்படி போட்டோம்னா நான் மேல கொடுத்துருக்க அந்த கர்லி பிரேஸ் ஓபன் க்ளோஸ் இப்படிதான் பிரிண்ட் ஆகும். பட் ஆஸ் அ யூசர் எனக்கு எப்படி இது புரியும்? அடுத்தடுத்த லைன்ல போட்டாதான் எனக்கு புரியும். ஒரு சிட்டி அதோட கண்ட்ரி, ஒரு சிட்டி அதோட கண்ட்ரி அடுத்தடுத்த லைன்ல போட்டாதான் எனக்கு புரியும். அப்படின்றப்போ
இது வந்து எனக்கு புரியாது. சோ இது வந்து என்னால போட முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன், ஃபார்மேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு எப்படி நான் பிரிண்ட் பண்ண போறேன், என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா, சென்னை ஒரு டேப் ஸ்பேஸ் இந்தியா, ஆனா நடுவுல ஒரு ஹைஃபன் கூட வச்சுக்கோமே, டேப் ஹைஃபன் டேப். சோ அடுத்து டெல்லி, டேப் ஹைஃபன் டேப் இந்தியா. சோ இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். டேப் ஹைஃபன் டேப் அதுக்கப்புறம் கண்ட்ரி, இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இது எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா, ஃபார் ஐ இன் சிட்டிஸ் கண்ட்ரி, லிஸ்ட்ல பொதுவா இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா, ஃபார் ஐ இன் இல்லைன்னா ஃபார் மார்க் இன் இல்லைன்னா ஃபார் நேம் இன் ஃப்ரூட் இன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று லிஸ்ட்ல போடுவீங்க, லிஸ்ட்ல போடுவீங்க இல்லையா. லிஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா, கரெக்ட்? இங்க டிக்ஷனரியில ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. ஒன்னு கீ, இன்னொன்னு வேல்யூ. சோ நீங்க டிக்ஷனரியில எடுக்கும் போது ஒரே ஒரு எடுக்காம கீ கமா வேல்யூ அப்படி எடுப்பீங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு பிரிண்ட், ஃபார்மேட்டட் பிரிண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம், சென்னை போட்டோமா, சாரி சென்னை இல்ல சிட்டி, சிட்டின்றது கீ, கீ அதுக்கப்புறம் ஒரு டேப் ஹைஃபன் டேப் அதுக்கப்புறம் வேல்யூ. இந்த பிரிண்ட் இனிமே தேவை கிடையாது. இந்த பிரிண்ட் இதுக்கப்புறம் தேவை கிடையாது. இங்க நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். நீங்க யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கினாலும் நீங்க ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் பண்ணனும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிஸ் கண்ட்ரி 4 எலிமெண்ட் ஆல்ரெடி இருக்கு. too many values to unpack. ஓகே, போன கிளாஸ்ல இது எப்படி எனுமரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? No sir, she said she will do it in next class. ஓகே, சோ இந்த மாதிரி போட்டா இது ஒர்க் ஆகாது. சோ இதுக்கு யூசுவலா இந்த கீயும் வேல்யூவும் தனித்தனியா எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, டாட் ஐட்டம்ஸ். சோ நான் இந்த டிக்ஷனரில இருந்து ஒவ்வொரு ஐட்டமையும் தனித்தனியா எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டா டிக்ஷனரி டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டோம்னா கீயும் வேல்யூவும் நமக்கு தனித்தனியா கிடைக்கும். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப கீயும் வேல்யூவும் தனித்தனியா வருதான்னு பார்ப்போம். கரெக்டா வந்திருக்கா? சோ நான் டிக்ஷனரியில இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியுமே நான் தனித்தனியா எடுக்கணும் அப்படின்னா டிக்ஷனரியில டாட் ஐட்டம்ஸ் போட்டு எடுக்கணும். ஃபார் லூப்ல வெறும் டிக்ஷனரி போடாம அதுக்கு டாட் ஐட்டம்ஸ்னு போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பிரிண்ட் போட்டோம்னா சென்னை இந்தியா, ஸோ எனக்கு என்ன தேவையோ அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ரைட், அப்போ இந்த ஐட்டம்ஸ் போடாம எடுத்தா என்ன கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி ஐட்டம்ஸ் போடாம இருந்தா ஒர்க் ஆகல இல்லையா, டூ மெனி வேல்யூஸ் டு அன்பேக் அப்படின்னு ஒரு எரர் வந்தது. அப்போ இந்த ஐட்டம்ஸ் போடாம இருந்தா என்ன நடக்கும், ரன் பண்ணி பார்ப்போம். ஃபார் கீ இன் சிட்டிஸ் கண்ட்ரி பிரிண்ட் கீ. சோ இதுல என்ன நடக்கும், இந்த மாதிரி போட்டோம்னா என்ன நடக்கும்னா வில் கெட் ஒன்லி ஒன் வேல்யூ. அந்த ஒன் வேல்யூ வந்து என்னன்னா கீ. ஓகே, இப்போ இந்த மாதிரி டிக்ஷனரிய டைரக்டா இந்த மாதிரி போட்டோம்னா எனக்கு கீ மட்டும் கிடைக்கும். ரன் பண்ணி பார்ப்போம். சிட்டிஸ் கண்ட்ரி இருக்கா, இப்போ கீன்றது சென்னை, சென்னை மட்டும் கிடைக்குது, சென்னை பிரிண்ட் ஆகுது, எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் கண்ட்ரியும் பிரிண்ட் பண்ணணும். எப்படி கண்ட்ரி எப்படி எடுக்கிறது? Country alone, isn't it? No? Country alone, isn't it? இப்போ எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு ஆமா, இப்போ எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு ரெண்டு வேணும் இல்லையா, for country in cities. For country in cities. For country in cities. ஓகே, அது ஜஸ்ட் வேரியபிள் நேம் மாத்திரம், அவ்வளவுதான் இல்லையா? வேரியபிள் நேம் மாத்திரம் அது கீக்கு பதிலா நீங்க கண்ட்ரி போடணும்னு சொல்றீங்க. அப்படி போட்டா ஒர்க் ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் another வேரியபிள் நேம். That country will come out. வராது. அது எப்படி வரும்? வேரியபிள் நேம்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. இதுக்கு முன்னாடி நான் கீன்னு போட்டேன்,
கீக்கும் சிட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சாரி, வேல்யூ. ஓகே, இப்போ நான் வேல்யூன்னு போட்டாலும் இட்ஸ் அனதர் வேரியபிள் நேம், அவ்வளவுதான். அதுக்கு பதிலா நான் எக்ஸ்ன்னு போட்டேன்னா இட்ஸ் அனதர் வேரியபிள் நேம், ஒய்ன்னு போட்டேன்னா இட்ஸ் அனதர் வேரியபிள் நேம், அவ்வளவுதான். இட்ஸ் ஜஸ்ட் அனதர் வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் மாறுறதுனால ப்ரோக்ராம்ல அதுக்கு உண்டான வேல்யூ மாறுமானா மாறாது. ஓகே. வேரியபிள் நேம் மட்டும் தான் மாத்திருக்கேன். சரியா? சோ நான் கடையில பால் வாங்குறேன், அத பச்சை கலர் பாட்டில்ல ஊத்துனாலும் பால் தான், வெள்ளை கலர் பாட்டில்ல ஊத்துனாலும் பால் தான், சிவப்பு கலர் பாட்டில்ல ஊத்துனாலும் பால் தான். நான் பாட்டில மாத்துறேன்றதுக்காக உள்ள இருக்கிறது பால் இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? எந்த பாட்டில்ல ஊத்துனாலும் அது பால் தான். எஸ் சார் zip ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்ல சார்? ஆ? zipன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல, அது பண்ணலாமா சார்? ஜிப்ன்றது யூஸ் பண்ணலாம். அதை விட சிம்பிளான வழி இருக்கு. இப்போ ஒரு கீயை வச்சு சிட்டிஸ் கண்ட்ரி ஆஃப் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல கீன்னு கொடுத்தா வெரி குட், அவ்வளவுதான். இப்போ ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் எடுக்கணும்னா லிஸ்ட் ஆஃப் 0ன்னு போட்டீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வரும் இல்லையா? சோ அதே மாதிரி வேல்யூ ஈக்குவல் டு சிட்டிஸ் கண்ட்ரி ஆஃப் கீ. அந்த கீயை கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வேல்யூ வரும். ஓகே, சோ அந்த கீ கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ வரும். மேல நம்ம இங்க போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கீழே நம்ம இங்க போட்டிருக்கிறதும் ஒண்ணுதான். மேல நம்ம இங்க போட்டிருக்க ஃபார் லூப்பும் கீழே போட்டிருக்க ஃபார் லூப்பும் ஒண்ணுதான். அவுட்புட் பாத்துருவோமா? சோ ஒரு சிட்டிஸ் ஒரு டிக்ஷனரியில ஃபார் லூப் யூஸ் பண்ணனா அதுல வந்து கீ தான் நமக்கு கிடைக்கும். சோ கீ வந்து சென்னை. அந்த சென்னை எந்த கண்ட்ரில இருக்கு, அதுக்கு உண்டான வேல்யூ எப்படி எடுக்கிறது? இப்ப இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்துட்டோம்னா ஆப்பிளுக்கு என்ன மீனிங், ஆரஞ்சுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதோட கீயை பேஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லையா? சோ அதோட வேல்யூ இப்போ இந்தியா. சென்னையோட கண்ட்ரி இந்தியா. பிரிண்ட் பண்ணும்போது நான் கீ ஹைஃபன் வேல்யூன்னு பிரிண்ட் பண்றேன். சேம் இஸ் த கேஸ் வித் அதர் வேல்யூஸ். ஓகே, சோ நான் இந்த ஃபார் லூப்பும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபார் லூப்ல நான் கீயும் வேல்யூவும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா இங்க டாட் ஐட்டம்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிருக்கேன். இப்படி எடுக்கலாம். டாட் ஐட்டம்ஸ்னு போட்டு எடுத்தீங்கன்னா கீயும் வேல்யூவும் சேர்ந்து வரும். இல்ல நான் டாட் ஐட்டம்ஸ் போடாம டைரக்டா டிக்ஷனரிய போடுறேன் அப்படின்னா எனக்கு வெறும் கீ மட்டும் தான் கிடைக்கும். அந்த கீக்கு உண்டான வேல்யூவை நான் எடுக்கணும்னா இப்படிதான் எடுக்கணும். சிட்டிஸ் கண்ட்ரி ஆஃப் கீ அப்படின்னு போட்டோம்னா அந்த கீக்கு உண்டான வேல்யூ கிடைக்கும். Any questions? No, sir.